ஊர்லேருந்து வந்து முழுசா 1 நாள் ஆச்சு. ஆனா இன்னமும் அந்த டயர்ட் போவே இல்ல. என்னன்னு தெரியல. அவ்ளோ டயர்டா இருக்கு. அங்க சும்மாவே திரிஞ்சுட்டு ஒரு வேலையும் பார்க்காம சுத்திட்டு இருந்தாச்சு. இப்ப இங்க வந்து நம்ம வீட்ல நம்ம தானே வேலை பார்த்தாகணும். அதனால வேலை பார்க்கணும்னாலே அவ்ளோ கடுப்பா இருக்குது. ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கேன். இப்பதான் அங்கேருந்து கொண்டு வந்த ஜாமான்லாம் அப்படி அப்படியே வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அதான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முன்னாடிலாம் அந்த மிளகு, சீரகம்லாம் அந்த ஹோல்சேல் கடை இருக்கும் தஞ்சாவூர்ல. அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறது. கொஞ்ச நாளா வாங்காம இருந்தேன். எனக்கு ரொம்ப மிளகு, சீரகம் மட்டும் சீக்கிரமாவே முடிஞ்சுதா, சரி இந்த வாட்டி அதே மாரி 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. அம்மா வீட்ல இருக்கும்போது நல்லா வெயில் அடிச்சதுனால மிளகா, மல்லி, மஞ்சள் சொல்லிட்டு எல்லாமே அங்கேயே வாங்கி காய வச்சு அரைச்சு கொண்டு வந்தாச்சு. இனிமே 6 மாசத்துக்கு அந்த பிரச்சனை இல்ல. அப்புறம் இடியாப்பமும் அம்மா குடுத்து விட்டாங்க. ஊருக்கு போயிருந்தோம், திருவிழா போயிருந்தோம்ல, அது கிராமம் தான். அங்கேயே பண்ணுவாங்க மண்பானை, மண் சட்டிலாம். அதனால அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த தயிர் பாத்திரமும் 2 பக்கமும் ஹேண்டில் வச்ச மாரி ஒரு மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது நல்லா குழம்பு வைக்க, பொரியல் பண்ண நல்லா இருக்கும். அதனால அது மாரி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பாப்பாக்கு ரொம்ப நாளாவே சேவிங்ஸ்க்காக ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தோமா. மண் உண்டியல் வாங்கி கொடுத்தா அது உடைக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவளுக்காக ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்து குடுத்தேன். அந்த தயிர் பானைய மட்டும் எடுத்து தண்ணீல ஊற வச்சுட்டேன். அத யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. மிச்சது எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டேன். புது வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு.